வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் இட்லியில் ஒரு வடை சுட்டிருக்கேங்க. சூப்பரான டேஸ்ட்டில் க்ரன்ச்சியாக அவ்வளோ நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். அதே போல் பொட்டேட்டோ ரைஸும் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துருங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க கொஞ்சமாக. இப்போ அதில் கொஞ்சம் இட்லி நல்லா பிசைஞ்சு விட்டு அதில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை ஒன்று பாதியாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லியையும் நல்லா பிசைஞ்சு அதில் போட்டு அரைச்சிக்கணுங்க. நல்லா வடை சுடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அதுக்கு இஞ்சி பூண்டு நான் பூண்டு ஸ்கிப் பண்ணிட்டேன், ஆனால் போட்டேன் நான். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவோட கொஞ்சம் மிளகாத்தூள், பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எண்ணெய் காய வச்ச எண்ணெயில் இது போட்டு எடுக்கணுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் போட்டால் சீக்கிரமாக வெந்து நடுவில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்குங்க. மீடியம்லேயே எடுத்து கடைசியில் எடுக்கும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு எடுத்துட்டிங்களான்னா அவ்வளோ நல்லா முறுமுறுன்னு வடை சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஈவினிங் டைமில் மீந்து போன இட்லியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வடை பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பொட்டேட்டோ ரைஸும் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்குங்க. பாருங்கள் எப்படி க்ரன்ச்சியாக எப்படி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பொட்டேட்டோ ரைஸ் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்காக. அதை பாருங்கள். இது பொட்டேட்டோவும் தக்காளி சாதம் போலவே ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தயிர் பச்சடியும் முட்டையும் வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். இப்போ நான் இதில் ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு குக்கரில் வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, பிரியாணிக்கு தேவையான அத்தனையுமே இதில் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டது அதையும் நான் ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம எப்படி பிரியாணி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க. இதை ஃப்ரை பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அதாவது தோல் உரிக்காத உருளைக்கிழங்கு போடுங்க. அப்போ தான் ருசி, அந்த உருளைக்கிழங்கே ஒரு ருசி கொடுக்குங்க. தோலோடு போட்டிங்களன்னா அந்த உருளைக்கிழங்கே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோல் இல்லாமல் போட்டு பாருங்கள், அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியுங்க. நீங்கள் தோலோடவே போடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு, அதுக்கு ஏற்ற உப்பு சேர்த்திட்டு தக்காளி பழம் போட்டு நல்லா ஒரு வதக்குங்க. பிரியாணி டேஸ்ட்டில் இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பிறகு நம்ம நல்லா அந்த தக்காளி பழம் நல்லா வணங்கின பிறகு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் அதில் சேர்த்துங்க. கரம் மசாலா தூள் பிரியாணி கூட சேர்த்துலாம். பிரியாணி செய்கிறதுக்காக பொடி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கரம் மசாலா டேஸ்ட்டு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் கரம் மசாலா இதுக்கும் போடுங்க, பிரியாணிக்கு கூட போடுங்க. அப்புறம் பிறகு கரம் மசாலா தூள் போட்டு மஞ்சத்தூள் கலருக்காக போட்டாச்சு. போட்டு தண்ணி, நமக்கு அரிசிக்கு ஏற்ற தண்ணி 1க்கு 2 சீரக சம்பா அரிசி தாங்க, அது போட்டாச்சு. 1க்கு 2 தண்ணி கரெக்டாக வச்சு நம்ம அது தண்ணி கொதிச்சோன்னே அரிசியும் போட்டு அவ்வளோதாங்க. விசில் அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற விசிலோடு நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். புதினாவும் கொத்தமல்லியும் கடைசியில் போட்டுடுங்க. போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். நெய் கடைசியாக வெந்த பிறகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி இப்போ தான் இறக்குனேன். இப்போ நெய் போட்டு நம்ம கலக்கி விட்டுறலாங்க. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது, பொலன்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு கூட உடையாமல் அப்படியே இருக்குங்க. ஏன்னா தோலோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால அப்படியே இருக்கும். நல்ல ஒரு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க. இது ஒரு பிரியாணி டேஸ்ட்லேயே நல்லா அமைஞ்சிருக்கு. இது போல் செஞ்சு சாப்பிட்டு